அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்யூர் காவல் ஆய்வாளர் பாபு அவர்கள் குறித்த பதிவு இது. ஒரு பத்திரிகை நிருபர் கண்மூடித்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பத்திரிகை நிருபர் எனக்கு நண்பரும் அல்ல, எதிரியும் அல்ல. ஆனா பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் மக்களிடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைவருக்கும் பகிர வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னு சொன்னா, காணொலியில நீங்க பாக்குறீங்க, காட்டு மிராண்டிகள் தாக்குவார்கள் இல்லையா, காட்டு மிராண்டிகள் அடிச்சுக்குவாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம்னா அது போன்ற அந்த காவல்துறை ஆய்வாளர் அந்த காட்டு மிராண்டித்தனமாக ஒருவரை சட்டையை பிடித்து கொண்டு கூட்டு கொண்டு வருகிறார். நீங்க பாக்குறீங்க, தெளிவா தெரியுது. அதை காணொலியாக எடுக்கக்கூடிய அந்த பத்திரிகை நிருபரை அடித்திருக்கிறார். தேவைப்பட்டது என்று சொன்னால் மனித உரிமை ஆணையத்திடம் செல்வதற்கு தயார். அந்த நிருபர் ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால் முதல்வரை சந்திப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக அனுமதி கேட்டு வாங்கி தருவதற்கான வேலைகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். என்னது, ஒருவேளை நல்ல கவுன்சிலிங் கொடுத்து நல்ல மனநல மருத்துவரிடம் இவரை அழைத்து சென்று இவரை ட்ரீட்மெண்ட் செய்துவிட்டு இவரை அடுத்தது காவல் ஆய்வாளராக இவர் இருக்கலாமா, இல்லது பணியை விட்டு நிரந்தரமாக செய்யலாம்ன்றதை யோசிக்கணும். அதை விட்டு விட்டு இவரை இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்துறன்றதெல்லாம் சரியில்லை. இங்க செய்த அதே வேலைகள் தானே மறுபடியும் செய்வாங்க. அது இல்லாம தேவராஜபுரத்தை சார்ந்த 2 சகோதரர்கள் அவர்கள் பேரை வெளியிட வேணான்னு இருக்காங்க. அந்த ஆடியோ என்கிட்ட இருக்கு. தேவைப்பட்டது என்று சொன்னால் மனித உரிமை ஆணையத்திலும் அந்த ஆடியோவை ஒப்படைப்போம். பேரை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதனால் நம்ம வெளியிடல. பைப்பு, பிளாஸ்டிக் பைப் எடுத்து நைட்டு 12 மணிக்கு அடிச்சிருக்காரு. இது எல்லாமே மனநிலை பாதித்த ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதே போன்ற அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி 2 வியாபாரிகளை இழுத்து போட்டிருக்காரு. அதாவது டிஸ்ட்ராக்ஷன் கான் சொல்லியிருக்காரு, அசிங்கமான வார்த்தைகள் கூறி. இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த காவல் ஆய்வாளர் பணியில் இருக்கலாமா வேண்டாமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அவரை பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்ய வேண்டும். அவர் பணியில் தொடரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. மக்களிடையே நடக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் கொண்டு சேர்ப்பது பத்திரிகையாளர் பணி. இந்த பத்திரிகையாளர் பணியை செய்ய விடாமல் தடுத்த இவர் அரசியல்வாதிகளிடம் ஹீரோ போன்று நடந்து கொள்கிறார், மக்களிடம் ரவுடி போன்று நடந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் காணொலியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர் காவல் ஆய்வாளரா அல்லது ரவுடியா என்பது தெரியும். தமிழக அரசிற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீய சக்திகளை நிச்சயமாக பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யாவிட்டால் இது போன்ற தவறான செயல்கள் செய்வதனால் காவல் ஆய்வாளருக்கு கெட்ட பேர் என்பது இரண்டாவது, தமிழக அரசிற்கு கெட்ட பேரை உண்டாக்குகிறது. தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருவார்கள் இவர் போன்றவர்களை பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரவுடிசத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் பாபு அவர்கள் செய்யூரில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. பல நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் பொழுது பலர் இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சிலர் செய்யக்கூடிய கீழ்த்தரமான ரவுடிசம் போன்ற செயல்களினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்பதை தெளிவாக கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.